ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழரசன் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபகத் ஃபாசில், வடிவேலு இவங்க 2 பேரோட கூட்டணியில் உருவாயிருக்கக்கூடிய மாரிசன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஃபீல் குட் மூவியாக வரப்போகுது அப்படின்றது ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு ஃபீல் குட்டோடு கலந்த ஒரு த்ரில்லர் மூவியாக வரப்போகுது அப்படின்றது தான் நிறையா பேரோட தாட்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்திருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரிவ்யூ எல்லாம் உங்களை வந்து சேரும். ஓகே, இப்போ ரிவ்யூ பற்றி பார்த்துலாம். படத்தோட கதை என்னென்னா, ஃபகத் ஃபாசிலை வந்து திருடராக காட்டுறாங்க. எது கிடைக்குதோ அந்த இடத்துல போய் திருடிடலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் உள்ள ஒரு நபர். அவர் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஏறி குதித்து திருட போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா வடிவேலு அவர்களை வந்து செயின் போட்டு கெட்டி வச்சுருக்காங்க. ஸோ அவர் வந்து எதுனால கெட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவரே ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஸோ இதனால தான் என்னை கெட்டி வச்சுருக்காங்க, என்னை போய் காப்பாற்றி கூட்டு போ அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீ காப்பாற்றி என்னை கூட்டி போனேன்னா உனக்கு வந்து நான் ஒரு அமௌண்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லுவோம். இவனும் யோசிச்சுட்டு சரி நம்ம இவனை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு அவர்களை கூட்டிகிட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது ஒரு இடத்துல போய் ஏடிஎம்மில் காசு எடுத்து தர்றேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் காசு எடுக்க போகும்போது தான் தெரியுது 25 லட்சம் பணம் வச்சுருக்காரு. ஸோ அந்த பணத்தை மொத்தமாக நம்ம அபேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராரு. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, இவர் கூட நம்ம ட்ராவல் பண்ணால் தான் அதை பண்ண முடியும். ஸோ எப்படி இவரோட ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது வடிவேலு அவர்கள் இங்கே போகணும் அங்கே போகணும்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் ஒரே வார்த்தையை சொல்லிடுறாரு, நீங்கள் எங்கே போனாலும் சரி நான் வந்து உங்களை வந்து கூப்பிட்டு போய் ட்ராவல் பண்ணுறேன், பைக்கில் போகலாமா அப்படின்னு கூட்டிகிட்டு கிளம்புறாரு. ஸோ இவர் வந்து பணத்தை வந்து அடித்தாரா, இதை தவிர்த்து வடிவேலு வந்து அவரை போய் சேர வேண்டிய இடத்த போய் சேர்ந்தாரா, இதுதான் கதையாக இருந்தாலும் மெயின் கரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று காட்டுறாங்க. அது ஃப்ளாஷ்பேக்கில் வருது, அது செகண்ட் ஹாஃபில் வருது. அது என்ன அப்படின்றதையே இன்டர்வல் தான் நமக்கு தெரிய வருது. இந்த மெயின் கரு என்ன அப்படிங்கிறத நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஆனால் என்ன தான் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு குறை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அந்த மெயின் கருவில் வந்து பழக்கப்பட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக்காக தான் வருது. இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக் நிறையா படங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது மாதிரியான ஒரு சிம்பத்தி உண்டாக்குறதுக்காகவே இந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து நம்மளுக்கு கொண்டு வரவங்க. அது வந்து கொஞ்சம் இந்த படத்தில் மைனஸாக வந்து எனக்கு தோணுது. அதை தவிர்த்து இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து இறுதி வரை படம் வந்து சூப்பராகவே போயிட்டே இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி அதை வந்து வேறு மாதிரியான ஃப்ளாஷ்பேக்காக வச்சுருந்தா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்கோம் அப்படின்றது என்னோடய கருத்து. இந்த படத்தில் ஃபகத் ஃபாசிலாக இருக்கட்டும், வடிவேலாக இருக்கட்டும், 2 பேரும் பார்த்திங்கன்னா ஆக்டிங்கை சொல்லவே தேவையில்லை. அந்தளவுக்கு வந்து அவங்களோட ஆக்டிங்கை பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபகத் ஃபாசிலோட ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸும் நம்மளுக்கு பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ வடிவேலு அவர்களும் அவரை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த படத்தில் வந்து ஆக்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். 2 பேரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரியாகவும், செகண்ட் ஹாஃப் வேறு ஒரு மாதிரியாகவும் இந்த படம் வந்து நகரும். ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். ஸோ பார்த்தவங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஒரு ரிவ்யூ என்னோட தனிப்பட்ட ஒரு ரிவ்யூ. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்காதவங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு படம் இந்த வீக்கெண்டில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. பார்க்க நினைக்கிறவங்க பாருங்கள். பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.